வணக்கம் நண்பர்களே. சத்யா ஸ்பார்க்கிள் சேனல்ஸ் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பொதுவா நான் அதிகமா திரை விமர்சனங்கள செய்றதில்ல. ஏன்னா, என்னோட சேனல் நீங்க பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்ட விட எஜுகேஷனுக்கு தான் நான் அதிகமா முக்கியத்துவம் குடுக்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்காக என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நான் குறைவா எடை போடல. அதுக்கு தான் மில்லியன்ஸ் கணக்குல யூடியூப் ஷார்ட் வீடியோஸ், அப்புறம் Facebookல ரீல்ஸு இப்படி எல்லாம் தான் இருக்கே. ஆனா, சமூக பிரச்சனைகள பத்தின விழிப்புணர்வ என்னால முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்ற அந்த பொறுப்புணர்ச்சியில எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் உண்டுங்க. அந்த நோக்கத்துக்கு என்னோட சேனல யூஸ் பண்றதுல பெருமையும் தாங்க. சரிங்க. "பறந்து போ" இந்த திரைப்படத்த பத்தி தான் நாம பேசப் போறோம். இந்த ஒலிப்பதிவு ஒரு திரைப்பட விமர்சனம் இல்லைங்க. அதாவது டெக்னிக்கலா இருக்கிற குறை, நிறை இத பத்திலாம் நான் பேசப் போறதில்லைங்க. இது வந்து இந்த திரைப்படத்தோட ஒரு கருத்தாய்வு தாங்க. ஆனா, நம்ம தெரிஞ்சுக்க போறது இந்த திரைப்படம் சொல்ற கருத்துக்கள், கீ மெசேஜ்கள் என்ன? அவைகள் வந்து எந்த குறிப்பிட்ட வயதினருக்கு பயன்படும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே, அதுதான் முக்கியம். இன்றைய கமர்ஷியல் சினிமா உலகத்தில ஒரு எஜுகேஷனல் வேல்யூவ என்டர்டெயின்மென்ட் மீடியா வழியா சொன்னதுக்கு ப்ரொடியூசருக்கும், டைரக்டருக்கும் தைரியம் வேணும். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சவாஷ் குடுத்தே ஆகணுங்க. இதில ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த விஷுவல் மீடியம் எவ்வளோ பவர்ஃபுல்னு. ஒரு சமுதாய மாற்றத்த பத்தி அ சொல்ற ஒரு கருத்து சரியான முறையில மக்களுக்கு போய் சேரலன்னா, நல்லத விட கெட்டது நடக்கிறதாங்க அதிகமாகும். இல்லையா? ஒரு நிலத்தில வந்து நல்ல விதை, கெட்ட விதை 2மே தானே முளைக்கும். அ டைரக்டர் ராம் என்ன சொல்ல வராருன்னு முதல் சில காட்சிகள்லயே நமக்கு ஓரளவு தெரிய வருது. கோகுல், அவரோட மனைவி குளோரி, அப்புறம் அவங்களோட 8 வயது மகன் அன்பு. முழு கதையும் இவங்கள சுத்தி தாங்க நடக்குது. இன்றைய காலகட்டத்தில லவ் மேரேஜ்ன்றது ரொம்ப காமன். நம்ம தான் பார்க்குறோமே. ஸோ முதல்லயே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு மிடில் கிளாஸ், அப்புறம் மிடில் ஏஜ் சேர்ந்த பெற்றோர்களுக்கும், ஜென் Z தாண்டி ஜென் ஆல்ஃபாக்குள்ள அடியெடுத்து வைக்கிற ஒரு மகனுக்கும் சொல்லப்பட்ட ஒரு கதைன்னு. இதுவரைக்கும் சரி. இந்த பேக்ரவுண்ட்ல இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஆரம்பத்தில நமக்கு உடனே சொல்லப்படலைங்க. காட்சி நகர நகர நமக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்ல. என்னடா இது! நம்ம குடும்பத்தில நடக்கிற எல்லாமே இப்படி இந்த படத்தில ஒரு கண்ணாடி போல காட்டுறாங்களே! அப்படின்னு யோசிக்க தோணுது. மில்லியனல்ஸ் அப்புறம் ஜென் Z மட்டும் இல்லைங்க. 30 வருஷத்துக்கு முன்னால நான் என் மகன், மகள் அவங்களோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பா இருந்தேன்னு சிந்திக்க வச்சது இந்த படம். இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் 4 நாளா நான் என்னோட குழந்தைய சரியா தான் வளர்த்துருக்கேனான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இத சொன்னது யார் தெரியுமா? டைரக்டர் வெற்றிமாறன். இந்த எமோஷனல் கனெக்ட் தாங்க இந்த படத்தோட ஹைலைட். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படத்தோட மையக்கரு பேரண்டிங். அதாவது குழந்தை வளர்ப்பு. அ ஒரு பக்கம் கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் கணவன் மனைவியோட வேலை பளு, அப்புறம் அது சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள், பெற்றோர்கள் செய்கின்ற தியாகங்கள், இன்னொரு பக்கம் 8 வயது நடுநிலை குழந்தை பருவத்தில இருக்கிற மகன் அன்போட மனோநிலை, அவனுக்கு இருக்கிற சில சமயம் அறியாமை, சில விஷயங்கள்ல அதிகப்பட்ட ஆர்வம், அப்புறம் அதே வயதோட இருக்கிற மத்த பசங்க கூட ஒரு கம்பேரிசன், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் குழந்தைகிட்ட இருந்து பெரியோர்கள் கத்துக்க வேண்டிய பாடங்கள், குழந்தைகளோட குறைஞ்ச பட்ச நேரம் கூட செலவு செய்ய விருப்பம் இல்லாத, இல்ல வாய்ப்பில்லாத பெற்றோர்கள். இதுக்கெல்லாம் இடையில இருக்கிற குழப்பங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்காத கோகுலும், குளோரியும், அவங்களுக்கே தெரியாம சரின்னு நெனச்சுக்கிட்டு செய்ற தப்பான முறைகள், அதனோட தாக்கம் மகன் அன்போட நடவடிக்கைகள்ல தெரியிற விதம். இந்த எல்லா விஷயத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பல பல அ சின்ன சின்ன சம்பவங்கள வந்து சாமர்த்தியமா சேர்த்து டைரக்டர் ராம் எடுத்துக்கிட்ட வழக்கத்துக்கு மாறான ஒரு அப்ரோச். அது என்னன்னா, அதுதாங்க ரோட் ட்ரிப். இந்த பயணத்தில இவங்களோட சேர்ந்து நம்மளும் போற மாதிரி சம்பவங்களையும், காட்சிகளையும் அமைச்சிருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். பிரச்சனைகளுக்கு தீர்வ நேரடியா சொல்லாம, வழியில நடக்கிற சம்பவம் மூலியமா இந்த 3 பேருமே வாழ்க்கை பாடத்த கத்துக்கிறாங்க. நாமளும் தாங்க. யாரும் பெரிய பெரிய அட்வைஸ்லாம் குடுக்கலைங்க. காட்சிகள் மூலமா நீங்களே உங்க உள்ளர்த்தத்த புரிஞ்சுங்கன்னு நம்மகிட்டயே விட்டுர்றாங்க.
எதார்த்தமான வசனங்களும், 22 பாடல்களையும், அதனோட சாராம்சத்தையும் குறிப்பிட்ட காட்சிகளோட சம்மந்தப்படுத்தி, குறைவான ஒரு சில நிமிஷம் மட்டுமே அடிக்கடி காட்டி, நமக்கு புரிய வைக்கிறது, ஒரு புத்திசாலித்தனமான உத்தின்னு தாங்க நான் சொல்லுவேன். பல கேள்விகளுக்கு பதிலே தெரியாம, திசை தெரியாம போயிட்டுருக்கிற இன்றைய மிடில் கிளாஸ் பெற்றோர்களுக்கு, பாட சிலபஸ்ல இல்லாத, ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள பத்தின விழிப்புணர்வும், புரிதலும் குடுக்க, வித்தியாசமா எடுக்கப்பட்ட இந்த படம் ரொம்பவும் உதவியா இருக்குன்னு நான் நம்புறேங்க. ஆக, எளிமையில இருக்கிற சந்தோஷம், பெற்றோர்களோட கடமை உணர்ச்சிக்கும், அ பணத்தோட வேல்யூவ சரியா எடை போடாத, அதே சமயத்தில குழந்தையோட நியாயமான எதிர்பார்ப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு முரண்பாடு, அதிகப்படியா கொடுக்கப்படுற செல்லத்தோட எதிர்மறை விளைவு, இந்த காலகட்டத்திலயும் அங்கேயும் இங்கேயும் நடக்கிற, அ நாம அன்றாட வாழ்க்கையில பார்வைக்கு தென்படாத சில மனித நேயங்கள், இப்படிப்பட்ட சொல்லாமல் சொல்லப்பட்ட செய்திகள் அதிகமா தெளிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல. குடும்ப அவலங்கள கண்ணுக்கு முன்னால எதார்த்தமா சொல்லியிருக்காங்க. மிடில் ஏஜ் மக்கள் மட்டும் இல்லாம, எல்லா வயது தரப்பினரும் குடும்பத்தோட இந்த படத்த பார்க்குறது நல்லது. குறைஞ்சபட்சம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த படத்த கண்டிப்பா பார்க்கணுங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே இழுபறி இல்லாம வாழ்க்க வண்டிய நேரா ஓட்டணும். இது ஒரு லோ பட்ஜெட் படமா இருக்கலாம். ஆனா, ஒரு ஹை வேல்யூ படம். உணர்ச்சிபூர்வமா இந்த படம் நமக்கு நல்ல கருத்துக்கள சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்படிப்பட்ட நல்ல படங்கள நாம என்கரேஜ் பண்ணா தான், அடுத்தடுத்து சமுதாய சிந்தனையோட ராம் போல மத்தவங்க எடுக்கிற படங்க நமக்கு கிடைக்கும். இந்த ஒளிப்பட நோக்கமும் அதுதாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பறந்து போ படம் ஃப்ளை அவேன்ற பேர்ல ரொம்ப ஃபேமஸான ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவுல போட்டி போட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பறந்து போ தியேட்டர்லேருந்து பறந்து போய் இன்னைக்கு ஓடிடில உட்காந்துருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படத்துக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இந்த படத்த தயாரிச்சிருக்கிறதுனால, அவங்களோட மத்த பிசினஸ் ரைவல்ஸோட ஓடிடி தளத்தில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம், நேரம் கிடைக்கும்போது, இல்ல நேரத்த ஒதுக்கி மட்டும் இந்த படத்த பொறுமையா பாருங்க. என்டர்டெயின்மென்ட் வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க அவங்களோட ரோட் ட்ரிப்ல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி, உங்க கேள்விக்கு நீங்க தேடுற பதிலுக்கான ஆர்வத்த பொறுத்து தாங்க. ஆக மொத்தம் பறந்தப்போ ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு பயணமும் தான். முன்னோக்கி மட்டும் இல்ல, பின்னோக்கியும் தாங்க. இந்த ஒலிப்போடு பதிவோட லிங்க்க ஷேர் பண்ணி, அ மத்தவங்களையும் இந்த படத்த பார்க்க வைக்க உதவி பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்துல இருக்குன்னு தோணுச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒலிப்பதிவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.